நம்ம எதுக்கு இங்க நிக்கிறோம்? இது பொண்ணு மாப்பிள்ள வர நேரமாச்சுலடி, அதான் அவங்க வரவேற்கிறதுக்கு நிக்கிறோம். சரி சரி. எம்மா என்ன சொல்லு? என்ன எவ்வளவு நேரம் நிக்கணும்? இப்ப வந்துருவ, கொஞ்ச நேரம் நில்லு. சரி சரி. எம்மா என்ன? இல்ல சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். சும்மா நொய்யின்னுகிட்டு ஒன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் சும்மா நிக்க தானே செய்யுது. சரிம்மா, அதுக்கு இதுக்கு இப்படி கத்துறீங்க எல்லாரும் முன்னாடியும்? அமைதியா நில்லு. எம்மா இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. ஏடி என்ன அவங்க மட்டும் ஏச்சு வாங்குனியா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியோ? கேட்கல, என் காதுல வந்து கேட்டுச்சு. அப்புறம் எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். வர வர நக்கல் ஒன்று கூடி போச்சு. ஏடி அந்த கார் போட்டோ எடுக்கறாங்க. எல்லாரும் கேமரா பத்தி சிரிங்க. சரிங்க, கலெக்டர் சொல்றாங்கல்ல. ஏடி தீப்தி, உன் தம்பி எங்க? அவன் எங்க இருந்து கிடப்பான்? அவன் உன் தம்பி, அவன் எங்க போனாலும் தெரியாம இருக்கா? அதுக்கு தான் அவன் எங்க போறான்னு பாத்துட்டு இருக்க முடியும். போ போய் தேடிட்டு வா. அவனை நான் எங்க போய் தேடுறது? அதெல்லாம் தெரியாது, வரும்போது தம்பியோட தான் வரணும். இந்த பைத்தியக்காரன் வேற எங்க போய் தொலைஞ்சானோ? நீ இரு, நீ ஒண்ணு போக வேண்டாம். மக்களே, சுபாஷ் சொல்லுங்க பெரியம்மா. பிரவீனை எங்கேயாச்சும் பாத்தியாப்பா? இல்லையே பெரியம்மா. அவன் எங்க இருக்கானோ பார்த்து கூட்டிட்டு வாப்பா. ரொம்ப தேடாத, முடியலன்னா வந்துரு. அம்மாடி சந்திரமுகி. சரி பெரியம்மா, போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போ மக்களே, ஒன்னு அப்புறமா பாத்துக்கிறேன். ஏடி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அவன் தொலைஞ்சதுக்கு நான் ஏன்டி ஏச்சு வாங்குறேன்? என்ன திட்டி கூட பிறந்த தம்பியை விட்டுட்டு இப்படி தனியா நிக்க? அடிச்சேன்னா பல்லுக்குள்ள எல்லாம் பேந்துரும். நல்லா எரியற நெருப்ப எண்ணெய் ஊத்தி விடுறா. வாய் மூடிட்டு கம்மு நில்லு. கமலி மக்களே, முன்னாடி தள்ளி வந்து நில்லு. ஏன் பின்னாடி போய் நிக்கிற? எங்க நிக்கிறேமா? கொஞ்சம் முன்னாடி வா. அவ வாசிக்கு பக்கத்துல நில்லு. 2000 ரூபாய்க்கு Dress வாங்கிருக்கா, பின்னாடி போய் நிக்க. முன்னாடி வந்து நில்லு. இருங்கமோ, பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். என்கிட்ட Dress ஏதோ 500 ரூபான்னு சொன்னா, 550 ரூபா. உங்க அம்மா 3 மடங்கா சொல்லுது. எங்க அம்மா அப்படிதாண்டி. ஏப்ல கமல் ட்ரெஸ் 2000 ரூபாவா? ஆமா, பாக்க போற எப்படி தெரியுது? ஏப்ல சின்ன பிள்ளைக்கெல்லாம் 2000 ரூபாய்க்கு எடுக்கா? இங்க பேரு இவ தீப்திக்கு நான் ட்ரெஸ் எடுத்தேன். இந்த ட்ரெஸ் ஏதோ 300 ரூபாய் இவ்வளவுதான் வந்துச்சு. ஐயோ, 300 ரூபாவா? என்கிட்ட ஏதோ 500 ரூபான்னு சொன்னா. 500 ரூபானா சொன்னேன். அப்போ உங்க வீட்ல எங்க அம்மா மாதிரி நீ தான் சொல்லு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க ஒண்ணும் உங்க அம்மா மாதிரி 2000 ரூபாய்க்குன்னு சொல்லல. ஒரு 200 ரூபாய் கூட்டி சொன்னேன், அவ்வளவுதான். 2000 ரூபாய் என்ன 200 ரூபாய் என்ன எல்லாம் ஒண்ணுதான். ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டா போதும். போட்டுக்க. அட கோணமுக்கி, வந்துட்டியா? எம்மா பிரவீன் வந்துட்டான். நல்லா திட்டுங்க. என்ன மக்களே, பிரவீன் வந்துட்டு எங்க போனா எல்லாரும்? ஐயோ எம்மா, முடியல. உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்கமோ, அவங்க கூட தான் இருந்தேன். சுபாஷ் எங்க மக்களே? அவன் இப்ப வருவா சித்தி. இதோ வந்துட்டான். ஏ பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. வராங்க. அங்க வருது சேர்மதுரையா? நம்ம அண்ணே ஆளை மாறிட்டோம்ல. எப்படி இப்படி மாறினா? சின்ன வயசுல எல்லாரும் ஒரே புதக்குழியில தான் உருண்டுட்டு இருந்தோம். எப்படி இவன் மட்டும் இவ்வளவு அழகா மாறினா? சேர்மதுரை வா, அங்க வந்து நில்லு, போட்டோ எடுப்போம். பொண்ணு மாப்பிள்ள ஜோடி நல்லா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் சரிங்க. சரி, எல்லாரும் இங்க பாருங்க. தீப்தி வா, போட்டோ எடுக்க போறாவே. என்ன மறைச்சிட்டு இருந்தா எப்படிடி? எனக்கே பாதி மூஞ்சி தாண்டி தெரியுது. உனக்காச்சு பாதி மூஞ்சாச்சு தெரியுதுடி, எனக்கு அது கூட தெரியல. முடிஞ்சா? சரி விடு, நம்ம அப்புறமா உள்ள போய் எடுத்துக்கலாம். ஏடி தீப்திக்கு வா. அட நீ என்னடி முத இடத்துல போய் உட்கார்ந்திருக்கா? வா, பின்னாடி போய் உட்காருவோம். முத இடத்துல உட்கார்ந்தாதான் ஸ்டேஜ்ல என்ன நடக்குன்னு எல்லாம் தெரியும். இந்த பாரு, முத இடத்துல உட்கார்ந்தா சாப்பாடுக்கு டக்குன்னு எழும்பி போக முடியாது. நான் முத இடத்துல தான் இருப்பேன். அப்பதான் போட்டோ அடிக்கடி எடுப்பேன். நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கா? அட பாவி. ஆமா பின்ன, நான் இதுல தான் உட்கார்ந்திருக்க போறேன். இங்க பாரு, உட்காருன்னா சீக்கிரம் உட்காரு, வேற இடம் கிடைக்காது. பிரைம் மினிஸ்டர் கூட்டத்துல கூட முத வரிசையில இடம் கிடைச்சிரும். கல்யாண வீட்ல இருந்து கிடைக்கிறது கஷ்டம், பாத்துக்க. ஒரு கண் எழுப்பி போனதுதான், அப்புறம் கிடைக்க வாய்ப்பு இல்ல. நான் ஒண்ணு கம்பல் பண்ணலப்பா, வா விருப்பம். ஏடி அப்ப எப்படி சாப்பிடுறது? சாப்பாடு முக்கியமா போட்டோ முக்கியமா? என்னடி இப்படி கேக்குற? நல்லா யோசிச்சுக்க. சாப்பாடு முக்கியமா போட்டோ முக்கியமா? போட்டோ தாண்டி முக்கியம். அப்ப மூடிட்டு உட்காரு. சாப்பாடு முக்கியம்தான். சரி, அப்புறமா பாத்துக்கலாம். ஏடி தீப்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த கேமராமேன் நம்மள போட்டோ எடுக்கறன்னு நினைக்கேன். எப்படிடி சொல்றா? இங்க பாரு, நம்ம சைட கேமரா திருப்பி இருக்காரு பாரு. நம்மளே தான் குறுகுறுன்னு வேற பாக்குறாரு. ஆனா எனக்கு ஏதோ அப்படி தெரியலடி. இல்ல அவர் நம்மள தான் எடுக்காரு. நல்லா சிரிச்ச மாதிரி போஸ் கொடு. கேஷுவலா போஸ் கொடுடி. ஏதோ போட்டோ எடுக்கிறது தெரியாத மாதிரி இரு. கேமராவே பார்க்காத, வேற எங்கேயாச்சும் பாரு. அநேகமா 4-5 போட்டோ எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். நீ ஏன்டி கேமராவை வெறிக்க பார்த்துட்டு இருக்க? பார்க்கலடி, போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அவர் என்ன எழுப்பி போயிட்டாரு. நீ பார்த்த முடியல, அவர் போயிருப்பாரு. கேஷுவலா பார்க்கறதுனா நீ முழிலாம் முழிக்கிற. ஆமா, இவ போஸ் கொடுத்து கிழிச்சிட்டா. ஹலோ மக்களே, பார்ட் 15